உலகெங்கிலும் இருக்கிற சினிரேஸ் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தலப்பாக்கட்டி ராஜ்பாபு. சினிரேஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷனில் நாங்கள் அனுப்புகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் சுந்தர் சி இயக்கத்தில் தமன்னா, ராசிகண்ணா, சந்தோஷ், கோவை சர்லா, யோகி பாபு, மொட்டை ராஜேந்திரன், விடிவி கணேஷ், சேஷு மற்றும் கேஜிஎஃப் ராம் இவங்க நடிச்சிருக்கிற அரண்மனை 4 பற்றி தான் இப்போ பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்றது மேலோட்டமா பார்த்துருவோம். ஆரம்பத்தில் பிரம்மபுத்திரா நதிக்கரையோரம் அப்படின்னு ஒரு காடு போட்டு ஒரு கோயில் பூசாரியும் தன்னோட மகளோட ஒரு போட்ல வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ துடுப்பு போடும்போது அந்த தண்ணிக்கு அடியில் இருக்கிற ஒரு குடுவை, அந்த குடுவை மேல அந்த துடுப்பு பட்டு அந்த குடுவை உடஞ்சி அதுல இருந்து ஒரு கருப்பு ஆவி ஒன்று கிளம்புது. பயங்கரமான தீய சக்தி அது. அந்த தீய சக்தி நேரம் மேல வந்தோடனே கோயில் பூசாரோட பொண்ணு வந்து சாகடிச்சுட்டு அந்த உடம்புக்குள்ள போயிடுது. இப்போ திரும்பி பார்த்தா அந்த கோயில் பூசாரி ஷாக்கு. ஏன்னா அந்த பக்கம் வந்து பொண்ணு இறந்து கிடக்குறா, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பொண்ணு மாதிரி அந்த ஆவி உக்காந்துருக்கு. இப்போ பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணாரு, கையில் இருந்த அந்த தீர்த்த சொம்பு எடுத்து மொத்த தீர்த்தத்தை அந்த முகத்துல ஊத்துறாரு. ஊத்தணும்னா அது வந்து அந்த பேய் வந்து அந்த தீய சக்தி இந்த ஆணு கத்தி அதுல மொத்த ஆவி வந்து அந்த குடியில அடைச்சிடாரு, லாக் பண்ணிடுறாரு, வெளியில வராதது. அடக்கணும்னு இப்ப அந்த பேய் வந்துட்டு என்னை ஒன்றும் பண்ணிடாத விட்டுரு அப்படின்னு தீய சக்தி கதறும் போது இவர் என்ன சொல்றாரு, என் பொண்ணு நீ கொன்னல, என் பொண்டாட்டி வீட்டுக்கு போனா பொண்ணு எங்கன்னு கேட்பா, நீ தான் என் பொண்ணு மேல் நடிக்கணும் அப்படின்னு கை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டு போறாரு. இதுவரையும் ஒரு கதை போகுது. இப்ப அப்படியே சென்னையை காட்டுறாங்க. சென்னையை காட்டும் போது சுந்தரிசி தான் இந்த படத்தோட நாயகன். சரவணன் ஒரு நேர்மையான வக்கீல். நான் மட்டும் நேர்மையான வக்கீலா இருந்தா பார்த்தாது, நம்ம கிட்ட வர கிளைண்ட்டும் நேர்மையான விஷயமா இருந்தாதான் இவர் கேஸ் எடுத்து நடத்துவார். பணம் காசுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குற ஆள் கிடையாது. இப்போ கோவை சர்லா வந்து சரவணனுடைய அத்தை, அவங்க ஒரு கேஸ் கொண்டு வராங்க. அவங்க ஒரு கப்பல் என்னன்னா எங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு உதவி கேட்கறாங்க. இப்போ அந்த விசாரிக்கும் போது இது சரிப்பட்டு வராதுமான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. இப்போ அந்த பொண்ணோட அப்பா வந்து நமோ நாராயண ஒரு 10 பேர் கார்ல கூட்டு வந்துட்டு அந்த பொண்ணை அடிச்சுட்டு தரன்னு இழுத்துட்டு போகும்போது செல்வி அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. இப்போ சும்மா இருந்த ஹீரோ பயங்கரமா எமோஷனல் ஆகி எல்லாருமே போட்டு துவம்சம் பண்ணி அடிச்சு காலி பண்ணி அந்த பொண்ணு வந்து சேவ் பண்றாப்ல. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு ஷாக்கு. ஹெல்ப்னு வரும்போது இவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல, ஆனா செல்வின்னு பேர் சொன்ன உடனே இவர் வந்து மிருகமா மாறி மொத்த பேர் அடிச்சு காலி பண்ணிட்டாரு. அந்த செல்விக்கும் இவருக்கும் என்ன அப்படின்னு கோவை சர்லா கிட்ட கேட்கும்போது, செல்வின்றது வந்து அவருடைய தங்கச்சி பேரு, அவங்க தான் தமன்னா, அவங்க லவ் பண்ணி தனியா போயிட்டாங்க. போனதுல இருந்து இவங்களுக்கும் அவங்களுக்கு பேச்சுவார்த்தை இல்லை, அதனால தங்கச்சி ஞாபகமாவே அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. செல்வின்னு ஒரு விஷயம் வந்தாக்கா அதுக்காக அவர் உயிரை கூட கொடுப்பாரு அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க கோவை சர்லா. ஒரு கேரக்டர் வராங்க, இது மாதிரி உங்க தங்கச்சி வந்து சூசைட் பண்ணி செத்துட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொன்னோன்னே சுந்தர்சி வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, இல்லை அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா, உங்க தங்கச்சி வந்து சூசைட் பண்ணி இறந்தது உண்மைதான், நீங்க என்ன போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2 பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டு தங்கச்சி தமன்னாவை தேடி அந்த ஊருக்கு போறாங்க. சுந்தர்சியும் கோவை சர்லாமாவும் தமன்னா இருக்கிற அந்த அரண்மனைக்குள்ள போறாங்க. உள்ள போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே டெல்லி கணேஷ் வந்து தன்னுடைய பொண்ணு ராசிகண்ணாவோட கல்யாணத்துக்காகவும் இந்த வீட்டை விற்றா தான் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ தமன்னாவோட பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா கோமால இருப்பாங்க. ராசிகண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் அந்த வீட்டுக்குள்ள அமானுஷ்ய சக்தியெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருப்பான். அது யார்கிட்டையுமே சொல்ல மாட்டான். இது வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்தே ஒரு பையன் வந்து வீடியோகிராஃபர் வந்துட்டு நான் யூடியூபுக்காக வந்துட்டு விஷுவல் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி காட்டிட்டு இருப்பான். அந்த பையனை பிடிச்சி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து பல சுவாரஸ்ய தகவல் சொல்லுவான். இப்போ ஒரு பாயிண்ட்ல அந்த பையனும் இறந்துடுறான். இறந்த உடனே சுந்தர்சி வந்துட்டு ஆராய்ச்சியோட முடிவில் ஒரு சாமியார் மேலே டவுட் வரும். அந்த சாமியார் மேலே இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உண்மை வெளியே வரும், எனக்கு அந்த சாமியார் மேலே தான் டவுட்ன்றாங்க. அதுதான் கேஜிஎஃப் ராம். இப்போ விசாரிக்கும் போது சாமியார் என்ன சொல்றாரு, நான் கொலை பண்ணல, நான் இவங்களை காப்பாற்ற தான் வந்தேன், ஆனால் எங்கள் முன்னோர்கள்லாம் சேர்ந்து அஸ்ஸாமில் வந்து அந்த தீய சக்தியை ஒரு குடியில் அடித்து தண்ணியில் போச்சு வச்சுருந்தோம். அந்த ஆவி வெளியில் வந்ததுனால தான் இப்போ வந்து உக்குரமாக வந்துட்டு எல்லாருமே வந்து கொலை பண்ணிட்டு இருக்குது. ஏன் கொலை பண்ணுறது, எதனால கொலை பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது 10 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த திருவிழா நடக்குது. அன்னைக்கு அந்த நேரம் நட்சத்திரத்தில் பிறந்த 3 பேருக்கு வந்து 3 ஸ்டார் மாரி இருக்கும், அவங்கள தான் வந்து கொன்னா கடவுளோட அதிகமான பவர் வரும்னு சொல்லிட்டு அந்த ஆவி வந்து பிளான் பண்ணுது அப்படின்னு சொன்னோன்னே இப்போ பயங்கர ஷாக்கு. இப்போ அந்த ஆவி அந்த 10 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரே நட்சத்திரம் ஒரே ராசியில ஒரே டைம்ல பிறந்தவங்கள பொண்ணு கடவுளோட அதிகமான சக்தியை வந்துட்டு இந்த உலகத்தை வந்து ஆள போதா, இல்லை சுந்தர்சியும் மற்றவங்களும்
இந்த ஆவி கிட்ட இருந்து காப்பாற்ற போகிறாங்களா அப்படின்ட்டு தான் மீதி கதை. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்றது பார்த்துருவோம். தமன்னா தான் இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது தமன்னானோடனே காவாலியால சாங்கில் வர மாதிரி ஒரு ரொம்ப கிளாமராக எதிர்பார்த்து உள்ள வந்துடாதீங்க. இதில் 2 குழந்தைக்கு அம்மாவா, புருஷனுக்கு வந்து சூப்பரான ஒரு ஒய்ஃபா அந்த கேரக்டர் வந்து ரொம்ப உணர்ந்து உள்வாங்கி மிரட்டி இருக்காங்க. இந்த படத்தில் குழந்தைங்களா வர்ற அந்த பொண்ணும் அந்த பையனும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி த ரோடு அதில் வந்து த்ரிஷாக்கு பேரா நடித்த சந்தோஷ் தான் வந்து இதில் தமன்னாக்கு புருஷனாக நடிச்சிருக்காங்க. தமன்னாவும் சந்தோஷம் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபேமிலியாக நம்மளுக்கு தோணும். அடா இந்தமாரி ஒரு லைஃப் அமைஞ்சா நமக்கும் நல்லா இருக்குமேன்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ்ஸு, ஃபாரஸ்ட் வந்து செட்டு போட்டிருக்காங்க. அது உண்மையான ஃபாரஸ்ட்டா இல்லை செட்டான்ற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப டெக்னிக்கல் டீம் வந்து ரொம்ப சுந்தர்சி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா தான் சொல்லணும். அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் டீமாக இருக்கட்டும், கேமராமேனோட ஒர்க்கு, அதுவும் ஃபாரஸ்ட் ஏரியாவில் காட்டுற அந்த நைட் எஃபெக்ட் டே எஃபெக்டாக இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே காட்டுற அந்த டே எஃபெக்ட் நைட் எஃபெக்டாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த ஆவிங்க வர அந்த அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேமராமேன் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தான்னு சொல்லணும். டெக்னிக்கல் டீம் எல்லாருக்குமே வந்து என்னோட ஹேட்ஸ் ஆஃப். ஒரு ஹீரோ பல வருஷமாக ஒரு 30 வருஷம் 40 வருஷமாக வந்து தமிழ் சினிமாவில் லாங் ஸ்டாண்டிங்கில் பண்ணி வசூல் ரீதியாகவும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கிறாங்கன்னா அது நம்ம பார்த்துருக்கோம். பட் ஒரு டைரக்டராக முறைமாமன் உள்ளத்தை எழுத ஆரம்பித்து இன்னைக்கு ட்ரெண்டு இத்தனை ஒரு 30 வருஷம் கடந்தும் ஹீரோக்கு ஈக்குவலாக ஒரு டைரக்டருக்கு உண்டான மார்க்கெட்டை பிடிச்சி இன்னைக்கு அரண்மனை 4 வரையும் பண்ணியிருக்கிறாருன்னா சுந்தர்சி சாருக்கு வந்து உண்மையிலே நம்ம வந்துட்டு ஒரு பாராட்டு தெரிவித்து தான் ஆகணும். இப்போ ப்ளஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த படத்தை பற்றி நெகட்டிவ் என்ன பேசுறதுன்னு நினச்சா என்னத்தை சொல்கிறது ஒன்றுமே புரியல. நம்ம விளம்பரம்லாம் பார்த்துருப்போம்ல, தமிழ்நாட்டுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி தமிழ் சினிமாவுக்கு என்னதாங்க ஆச்சு, பெரிய பெரிய ரைட்டர் கிரியேட்டர்லாம் எங்கே போனாங்க? அதுவும் இந்த காயிற வெயிலுக்கு சம்மரில் ஜனங்க வந்துட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம், தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்கு வராங்க. அதுவும் சுந்தர்சி சார்கிட்ட மக்கள் வந்து ஒரு அரசியல் படமோ ஆக்ஷன் படமோ எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், லாஜிக் இருக்குதோ இல்லையோ நான் ஸ்டெப்பாக வாயை விட்டு சிரிச்சிட்டு வரலாம்பா குடும்பத்தோடு போய் அப்படின்னு ஃபன் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் தேட்டருக்கு வராங்க. வந்தவங்களுக்கு பெரிய ஷாக்கு, காமெடி இருக்குதான்னு கேட்டால் இப்போ ஆல்ரெடி அரண்மனையில் சந்தானம் போர்ஷன்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அது எப்படி இருக்கும், தேட்டரே வந்து அல்லோலப்பட்டிருக்கும், சிரிச்சு சிரிச்சு அடி வயிறு வந்து வலிக்கும், கண்ணெல்லாம் பிதுங்கும், தண்ணி வரும். அந்த அளவுக்கு வந்து வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகின்ற மாதிரி என்டர்டைன்மெண்ட் மேலே என்டர்டைன்மெண்ட் கொடுத்து நம்மளை வந்து வாயடிச்சு பார்க்கல. கதையில் கொஞ்சம் புதுசாக எழுதுன்னு சொல்லி டீம் ஃபார்ம் பண்ணி எழுதியிருக்கிறாரு. ஆனால் இவர்கிட்ட எதிர்பார்க்கறது வந்து காமெடி தான். அந்த காமெடி கரெக்டாக வந்ததா இல்லையான்னு சொல்லாமே ஒரு ஷூட்டிங் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு யோகி பாபுக்கு 10 லட்ச ரூபாய் சம்பளம்ன்ற மாதிரி நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம். பாவ சர்லாமா இருக்காங்க, சேஷு இருக்காரு, விடிவி கணேஷ் இருக்காரு. இது எல்லாமே வச்சுட்டு காமெடி வந்ததான்னு பார்த்தா காமெடி வரவே இல்லை. ஒரு 2-3 சீன் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே சிரிக்கிற மாதிரி இருக்குது தேட்டரில், அதுவும் வந்து பழைய ஜோக்கு. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சில ரியாக்ஷன்லாம் வந்து காஞ்சினால கொடுக்குற மாதிரியே கொடுத்துருக்குறாங்க கோவை சர்லாமா. ஏன்னா அதுலேயும் வந்து பேய் வரும், தூக்கி போட்டு துவைக்கும். அந்த மாதிரியாவது இதில் இருந்து பார்த்த சீனாவாக இருந்தால் கூட நம்மளுக்கு சிரிப்பான வந்திருக்கும். ஆனால் இது எல்லாமே மொக்க காமெடி. யோகி பாபுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு கட்டத்தில் என்னடா அது நம்மளை வச்சு செய்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மொட்டை ராஜேந்திரன் சீனுக்கு வருவாப்புல, அவர் எதுக்கு வர வச்சாங்கன்னு தெரியல. அது ஒரு ஜோக்குன்னு சொல்லிட்டு போட்டு ரொம்ப பாடாப்படுத்துறாங்க நம்மளை. ஒரு இடத்துல ஹீரோயின் வந்துட்டு யோகி பாபுவும் விடிவி கணேசன் வந்து நானும் ட்ரை பண்ண போகிறேன், லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள மாரியே டேரக்டருக்கு தெரிஞ்சிச்சு போல, இது பழைய சீனு, இது எப்படி மக்கள் வந்து சிரிக்க போதில்லை, அதனால வந்து மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக நம்ம வந்து ஓடிடலான்னு சொல்லிட்டு சிரிப்பே வரல அந்த சீன் எல்லாம். கார்த்திக் சார் வந்து கவுண்டமணிக்கு வந்து லவ் ஐடியா கொடுக்குற சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும் மேட்டுக்குடியிலாம். அந்த சுந்தர்சி இந்த படத்தில் எங்கே போனாருன்னு நீங்கள் படம் முழுக்க தேடினாலும் கிடைக்க மாட்டார் போல, சல்லடை வச்சு தான் தேடணும், அந்த அளவுக்கு இருக்குது காமெடி. அதே மாதிரி கே.எஸ். ரவிக்குமார் சார், அவரு வந்து ஒரு சீனு வராரு, அவர் எதுக்கு வராரு எதுக்கு போறாருன்னு தெரியல. இப்போ கே.எஸ். ரவிக்குமார் சார் போட்டாக்கா, அப்புறமா வந்துட்டு முக்கியமான ஆர்டிஸ்ட்லாம் போட்டாக்கா வியாபார ரீதியாக நம்ம பெருசாக லாபம் பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஆடியன்ஸ் அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து மஞ்சுமல் பாய்ஸ் வருது, பிரேமில் வருது, அப்புறமா வந்துட்டு பாகுபலி வருது, அப்புறம் RRR வருது, எங்கேயோ போயிடுச்சு ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பு. இவங்க பழைய குண்டு சட்டிலே குதிரை ஓட்டலாம்னு நினைக்கிறதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகத்தணும். வியாபாரம் 100 கோடிக்கு இருக்குதுன்னா 100 கோடிக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஸ்கிரிப்டில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அடுத்து மியூசிக் டைரக்டர்,
அவர் பிஜிஎம்ல வந்து கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் ஒரு த்ரில்லரு ஹாரர்லாம் எப்படி இருக்கும், கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட்ஸு கொஞ்சம் மியூசிக் போட்டு மேட்டி விட்டுருவாங்க. அதில் கான்சென்ட்ரேட் பண்ணவர் சாங்ஸ் வந்து ஒரு மெலோடி சாங் வந்து நம்மளுக்கு கேட்குற மாதிரியே இல்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து கிளைமேக்ஸ் சாங்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிம்ரன் மேடமும் குஷ்பு மேடமும் வந்துட்டு டான்ஸ் ஆடுறாங்க. சாங்ஸும் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக இம்பாக்ட் இல்லை. அதே நீங்கள் வந்து அரண்மனை 2 எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிளைமேக்ஸில் வந்துட்டு மிரட்டலாக இருக்கும் சாங்ஸ் எல்லாம். ஆனால் இதில் வந்து எதுவுமே இல்லை. ரெண்டாவது, குஷ்பு மேடமும் சிம்ரன் மேடமும் டான்ஸ் ஆடுறாங்களே தவிர கதை ஒரு பக்கம் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் நோக்கி போயிட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் பெருசாக இம்பாக்ட் பண்ணாங்களான்னு பார்த்தா என்னவோ ஒன்று, படம் ஒரு பக்கம் ஓடுது, நம்ம வேலை பார்க்கலான்ற மாதிரி ஆடியன்ஸ் வந்து சொந்த கதை சோக கதைன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க தியேட்டரில். இந்த அரண்மனைன்னு சொல்லும்போது ஒவ்வொரு பார்ட்லையுமே வந்து நம்ம அந்த வீடு வந்து மிக பிரம்மாண்டமாக நம்மளுக்கு வந்து காட்டுவாங்க. ஆனால் இந்த படத்தில் எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா, அதாவது வெளிப்புறத்தில் பார்த்தா தான் பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளார போனீங்கன்னா ஏதோ மேட்ச் பண்ணி தனித்தனியாக ஓட்டு போட்ட படாத மாதிரி இருக்குது. உள்ள எங்க அந்த பிரம்மாண்டம்னு கேட்டா அது சுந்தர் சி சாருக்கே தெரியாது. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, வெளியில காட்டுறத வச்சு உள்ள நம்ம வந்து ஏமாத்தி படம் எடுத்தோம்னா மக்கள் பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. உள்ள பிரம்மாண்டம் எங்க, ரூமா கட் பண்ணி நீங்க கட்சாட்டில் கதையை காட்டினா அது எப்படி பிரம்மாண்டமான வீடு ஆடியன்ஸ் வந்து புரியும்? அது எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கப்புறம் நம்ம நினைக்கிறது தான் வந்து கதை, நம்ம படம் பண்றது தான் படம்னு சொல்லி நினைச்சு எடுத்தோம்னா ஆடியன்ஸு டோட்டலா உங்களை மறந்துடுவாங்க. அதனால இன்னைக்கு வர யூத்து கூட போட்டி போடணும்னா நீங்கள் வந்து நல்ல ஸ்க்ரீன் பிளே, நல்ல டயலாகு, முக்கியமாக உங்ககிட்ட எதிர்பார்க்குற காமெடி தான் மெயின். லாஜிக் இருக்குதோ இல்லைன்னு எதிர்பார்க்கல, காமெடியில் ஒர்க் அவுட் பண்ணி ஸ்கிரிப்ட் எடுத்திங்கன்னா அடுத்தடுத்த படங்கள் வந்துட்டு எதிர்பார்ப்பு இருக்கும். இல்லைன்னா வழக்கம் போல் உங்களை மறந்துடுவாங்க, பார்த்துக்குங்க. இப்போ இந்த படத்தை பற்றி நீ என்ன தான் சொல்கிற அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறது எனக்கு கேட்ச் பண்ண முடியுது. இப்போ இந்த வெயிலுக்கு நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படத்துக்கு போனோம்னாக்கா ஃபேமிலியோடு போகிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு முறை பார்க்கலாம். மற்ற படத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கனாக்கா, அதில் கொஞ்சம் கிளாமராக இருக்கும், இதில் கிளாமர்லாம் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்கிறாப்புல. இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் வந்து அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். ஷேர் பண்ணுங்கள், அழகாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். சைனிங் அவுட், தலப்பாக்கட்டி ராஜ்பாபு.